இன்றைக்கி டேட் வரைக்கும் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் லிவிங் ட்ரீ வாக் இது தான். மொத்தமாக 700 மீட்டர்ஸ் தான் ஹைட். ஒரு ட்ரீயோட ஹைட்டு 28 பிரிட்ஜ் இருக்குது, 27 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் ப்ரைஸ் உங்களுக்கு காமிச்சிடறேன். போகிறதுக்கு முன்னாடி ஐ சைட் சென்டர்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே போகணும். நம்ம எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன் அந்த மரம். ஆஹா, அப்படியே ஆடுதுங்க இது. இந்த வயலில் தான் நாங்கள் நடந்து வரோம். இதில் 7 பேர் தான் 8 பேர் தான் போகிறாங்கன்னு எப்படா தெரியும் இருக்குல்ல. லாங்கஸ்ட் பிரிட்ஜ் 37 மீட்டர் ஒரு பிரிட்ஜ், ஒரு டேக் இன்னொரு பிரிட்ஜுக்கும் ஸோ வர்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெல்கம் டு விக்கி வேலாயுதம் vlogs. இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நியூசிலாண்டில் ரொட்டோரோவா அப்படின்ற சிட்டியில் தான் இருக்கோம். அந்த சிட்டியில் ஃபேமஸ் டூரிசம் ஸ்பாட் ஒன்று தான் வந்திருக்கோம். ஃபக்கரவேரவா ஃபாரஸ்ட். நீ என்ன சொல்ற? மௌரி நேம் வந்து ஃபக்கரவேரவா ஃபாரஸ்ட் அண்ட் இது வந்து மௌரி நேம். இங்கிலீஷ் நேம் வந்து ரெட்வுட்ஸ் ட்ரீ வாக் அப்படின்றது இந்த பிளேஸோட இடம். ஸோ இது வந்து நியூசிலாண்ட்ஸ் லாங்கஸ்ட் லிவிங் ட்ரீ வாக் ஏரியா. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. ட்ரீ வாக் அதாச்சும் மரத்து மேலே நடக்க போகிறோம், அதுதான் ட்ரீ வாக். அண்ட் இது வந்து ஹைட்டாக இருக்க போது இந்த ரெட்வுட்ஸ் ட்ரீங்கிறது பேர்லேயே தெரியும், ரெட்வுட்ஸ் ட்ரீ. ஆனால் தமிழில் போட்டால் என்ன தெரியுமா வந்துச்சு கூகுளில், என்னது சிவப்பு மரம்னு வந்துச்சு. அட பாவி கூகுள். இங்கே வந்து காலையிலையும் போகலாம். ஸோ நான் வந்திருக்க டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 5:15 இந்த ஈவினிங். இது வின்டர் டைமு, சீக்கிரமாக ஏறிட்டோம். ஸோ நான் இந்த டைமுக்கு வந்துட்டு இந்த ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீஸ் அப்படியே பார்த்துட்டு நைட் ஆனால் லைட்ஸ் போட்டுருவாங்க. பட் லைட்ஸ் போட்டாங்கன்னா நம்ம லைட்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், என்ன காமிக்க முடியாது, நிறைய கிரெயின்ஸ் விழும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மார்னிங்கில் இந்த ட்ரீயை நான் சுற்றி காமிக்கிறேன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நைட் ஆனப்போதுக்கு நைட்டையும் அப்படியே உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிடுறேன் இந்த ஏரியாவில். இன்றைக்கி டேட் வரைக்கும் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் லிவிங் ட்ரீ வாக் இது தான். ஸோ அதுதான் வந்து இங்கேயும் போட்டிருக்காங்க. நான் அந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இதில் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ரெட்வுட்ஸ் ட்ரீ வாக்குன்னு இருக்கா. 40 மினிட்ஸாக வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் லிவிங் ட்ரீ வாக். காலையிலையும் இருக்குது, நைட்டும் இருக்குது, 2 டைமும் இருக்குது. மொத்தமாக 700 மீட்டர்ஸ் தான் ஹைட். ஒரு ட்ரீயோட ஹைட்டு 28 பிரிட்ஜ் இருக்குது, 27 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பிரிட்ஜ். இந்த ட்ரீஸ் இதுதான். டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் எடுக்கலாம். ஸோ நான் ஆன்லைனில் எடுத்துட்டேன். இதுதான் பை டே பை நைட் ஆர் போத் அப்படி தான் இருக்கும். நம்ம இதை தான் வாக் பண்ண போகிறோம், இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். ஸோ நான் ப்ரைஸ் உங்களுக்கு காமிச்சிடறேன். போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லி கைடட் 2 hours டூரும் இருக்குது போல இருக்குது. இங்கே வந்த பிறகு தான் நான் பார்க்குறேன். அடல்ட்டுக்கு $42 தான். ஸோ நைட் வாக்கும் சேர்த்துட்டேன். ஸோ லைக் அதுக்கும் $42 பே பண்ணிட்டாச்சு. மார்னிங் அப்படி இருக்கும், நைட் டைமில் இப்படி இருக்கும் போல இருக்குது. இங்கே நல்லா லைட் போட்டு வச்சுருக்காங்க. அதனால இங்கே நின்று நான் இன்ட்ரோ கொடுத்தேன். ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், உள்ளே போய் பார்ப்போம். நம்ம அப்படியே எல்லா சிட்டிலையும் வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஐ சைட் சென்டர்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே போகணும். நம்ம இங்கே வந்துட்டு ஆல்ரெடி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து அவங்ககிட்ட டிக்கெட்டை மட்டும் காமிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் டிக்கெட் எடுத்துட்டேன், நைட் வாக்கு டிக்கெட் எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ 5:40 தான் அது நைட் வாக் ஸ்டார்ட் ஆகும் போல இருக்குது. இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 5:10 டே டிக்கெட்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நான் இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் போல இருக்குது இந்த நைட் வாக்குக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நைட்டில் தான் பார்க்க முடியும். பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன் அந்த மரம். இங்கெல்லாம் வந்தோன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது போல இருக்குது. நோ டச்சிங் த ட்ரீஸ். வாக் டைரக்ஷன். பிரிட்ஜ் இருக்குல்ல, 8 பேர் தான் போக முடியுமா ஒரு பிரிட்ஜில். இப்போ அந்த ஒரு ட்ரீக்கும் இன்னொரு ட்ரீக்கும் அந்த பிரிட்ஜ் காமிச்சேன்ல, அதில் வந்து அட் அ டைம் 8 பேர் தான் போக முடியுமா. ஒரு பிளாட்ஃபார்மில் 20 பேர் தான் நிற்கணும் முடியுமா. அங்கே பாருங்கள், ஜாக்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், ஜாக் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல மவுண்டன் பைக்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்குன்னு வந்து ட்ராக்ஸ்லாம் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரு ட்ரீ கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. நோ டச்சிங் த ட்ரீஸ்ன்னு இருக்காங்க. நம்ம இந்த ட்ரீ, அப்பா இந்த பார்க்ஸ்லாம் எப்படி இருக்குது, ட்ரீ எவ்வளோ டென்ஸாக இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுதான் இந்த ட்ரீக்கும் அந்த ட்ரீக்கும் போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் தெரியுதுங்களா. அதில் தான் 8 பேர் தான் மேக்ஸிமம் போக முடியுமா. அண்ட் இதில் தான் ஒரு பிளாட்ஃபார்ம், அது ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் 20 பேர் நிற்கலாம். பேசிக்காக ஒரு மரத்துக்கு மேலே ஏறுறோம், அந்த மரத்துலேருந்து கண்டினியூஸாக மரத்துக்கு மேலேயே நடக்க போகிறோம் நம்ம. அவ்வளோ ஹைட்டாக இருக்குது ட்ரீ. ஏற்கனவே 700 feet டால் இருக்கா மேக்ஸிமம் ஒரு ட்ரீயோட ஹைட்டு. அந்த ஹைட்டில் இருக்க ட்ரீயோட நடுவில் பாத்வே எல்லாம் பண்ணி அந்த மரத்துக்கு மேலே ஹேங்கிங் பிரிட்ஜை நடக்க போகிறோம் நம்ம இப்போது. அதுதான் இதோட ஸ்பெஷலிஸ்டே போல் இருக்குது. இங்கே அட்ராக்ஷனே அதுதான். இது எல்லாமே டாய்லெட்ஸ். ஓகே, டோர் தெரியுதுங்களா, இதெல்லாம் டாய்லெட் ஸ்ட்ரக்சர்ஸ். இது என்னடா இப்படி இருக்குதுன்னு நான் இங்கே பார்த்தா எனக்கு இங்கே போர்டில் போட்டிருக்காங்க. இது பேர் ஷ்ரவுட் ஆர்ட்டாம்.
ஏன் அப்படின்னா இந்த ட்ரீயோட அந்த ட்ரங்க்ஸ் இருக்குல்ல, இந்த ட்ரீயோட ஒரு ஒரு வித்து இருக்குல்ல, இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இந்த ட்ரீயோட வித்து இருக்கு இல்லையா, இந்த ட்ரங்க்ஸ் எல்லாம் இருக்குங்களா ஸ்டர்டியாக இருக்குல்ல, அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி அந்த டாய்லெட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இது ஒரு டிசைனர் வந்து டேரில் சர்ச்சான், இவர் ஆர்கிடெக்சரான், இவர் ஆர்கிடெக்ட் போல் இருக்குது, ப்ரொஃபஷ்னல் மெம்பராக. இவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்கிடெக்ட் போல், டேரல் சர்ச்சுங்கிறவர், அவர் தான் இதை பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மவுண்டன் பைக்கரான். அதனால் நிறைய டைம் இந்த ஃபாரஸ்ட்லேயே ஸ்பெண்ட் பண்ணதுனால அந்த டிசைனில் வந்து டாய்லெட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. ஓகே, எல்லாம் சொல்லிட்டாங்க, உள்ளே போகலாமா? லைட்ஸ்லாம் போட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஸ்பைரலில் ஏறுவோமா? மேலே ஏற்றுறதுக்காக இந்த ஸ்பைரல், கீழே இருந்து இவங்க வந்து நம்மக்கிட்ட ஹவுஸ் கீப்பிங்ஸு, கோட் ஆஃப் கான்டாக்ட், என்ன பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. இங்கே நான் ஒன்று படித்தேன், அது உண்மையானு தெரியல. நட்டு போல்ட்டு அதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ தூரம் ஏற்றுறாங்களே நம்மளை. இங்கே பாருங்கள், அந்த ட்ரீயோடு அட்டாச் பண்ணாமல் இதை வந்து கட்டியிருக்காங்க, ஹேங் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னாங்க நோ டச்சிங் த ட்ரீஸ் இருந்தாங்களாம். அவ்வளோ டெலிகேட்டாக இருக்குமா இந்த ட்ரீஸோட பாக்ஸு. 10 டைம்ஸ் ஃபாஸ்டராக வளருமா. உலகத்துலேயே எல்லா இடத்த விட 10 டைம்ஸ் ஃபாஸ்டராக க்ரோ ஆகுமா அந்த பாக்ஸ்லாம். ஸோ இங்கே ஒரு ட்ரீ ஸ்லைஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ட்ரீயோட ஸ்லைஸை பற்றி தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸ்லைட் இஸ் ஃப்ரம் ரொட்டோவாஸ் ஃபர்ஸ்ட் ரெட்வுட் ட்ரீயா. இங்கேருந்து பாருங்கள், அப்படியே லைட்ஸ் இங்கே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி என்ட்ரி இதுக்குள்ளே போகணும் போல இருக்குது. எக்ஸிட் இப்படி வராங்க, அங்கே லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டு இதில் நடந்து போகிறாங்க. வாங்க போகலாம், பார்த்து போகணும் போல இருக்குது. ஆஹா, அப்படியே ஆடுதுங்க இது பிரிட்ஜு. ஹேங்கிங், அதான் இது வந்து அந்த ஹேங்கிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. இந்த கயிறு கம்பி, ஆமாம் இது கம்பி, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே ஆடுதே, சஸ்பென்ஷன் ஆகுது. சஸ்பென்ஷன் ஹேங்கிங் பிரிட்ஜஸ் இதில் அட் அ டைம் அதான் சொன்னாங்களே 8 பேர் தான் போக முடியுமா. இங்கே இந்த லைட்ஸ் பாருங்கள், லேண்டன்ஸஸ் தொங்க விட்டுருக்காங்க ஃபுல்லாக. அதுவும் அங்கே பாருங்கள், அதில் வந்து ஏதோ பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே சூப்பராக இருக்குல்ல அது. ஒரு இடத்துலையும் ஒரு பார்க்கை பற்றி அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க, இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏதோ வீட்டில் நான் நடந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. சில பிரிட்ஜெலாம் ரொம்ப லாங்காக இருக்குது, சில பிரிட்ஜு ஷார்ட்டாக போட்டிருக்காங்க, ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும். சில பிரிட்ஜெலாம் லாங்காக இருக்குது. இதில் 7 பேர் தான் 8 பேர் தான் போகிறாங்கன்னு எப்படா தெரியும் இருக்குல்ல. ஹலோ, லைட்ஸ் எல்லாம் ஒருத்தர் டிசைன் பண்ணியிருக்காரு இதுக்காகவே. இங்கே பாருங்கள். ஸோ டேவிட் ட்ரூபிரிட்ஜ் கம்பெனி வந்து இந்த லைட் இன்ஸ்டாலேஷனை அவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணது தான் இந்த கம்பெனி தான். நைட்டில் வந்து இந்த ஃபாரஸ்ட்க்கு ஒரு லைஃப் கொண்டு வரதுக்காக இது பண்ணது. இங்கே பாருங்கள், கேப்சூல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியே. இது வந்து கோனிஃபர்ஸாம் இதோட பேர். 20 யூனிக் ஸ்பீஷஸ் ஒன்லி ஃபவுண்ட் இன் நியூசிலாண்ட். இதுதாங்க அது எனக்குதில்ல, கோனிஃபர்ஸாம் இது பேர். இங்கே பாருங்கள், இது ரொம்ப கிட்ட இருக்குது, எனக்கு கிட்ட இருக்குது. எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பாருங்களேன். அந்த ட்ரீயோட இது ரொம்ப கிட்ட இருக்குது இந்த இடத்துல. சொன்னல நட்டு போல்ட்டுலாம் எதுவுமே இல்லாமல் போட்டிருக்காங்கன்னு. எக்காலஜிக்கல் இன்ஜினியரிங் இது பேர். ஸோ இதுக்கு பேர் எக்காலஜிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க. சஸ்பெண்டட் ஃப்ரம் த ட்ரீஸ் யூஸிங் எ ஸ்பெஷலி டிசைன்டு ஸ்லிங் தான். ட்ரீஸ்க்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக. ராப்ஸ் அரவுண்ட் த ரெட்வுட் இந்த மாதிரி அதை சுற்றி ஒரு கயிறு போட்டு சாம்பிள் ஆஃப் த இந்த ஒயரில் தான் நாங்கள் நடந்து வரோம். இந்த ஒரு ஒயர் சாம்பிள் கொடுத்துருக்காங்க எவ்வளோ திக்குன்னு. இது ஒரு ஃபேக்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் பிரிட்ஜ் 37 மீட்டர் ஒரு பிரிட்ஜ். ஒரு ட்ரீக்கும் இன்னொரு பிரிட்ஜுக்கும் இன்னொரு ட்ரீக்கும் 23 பிரிட்ஜ் இருக்குது, 22 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இங்கே அந்த ட்ரீஸில் அந்த பேர்டோட ரிஃப்ளெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க, ப்ரொஜெக்டர் மாதிரி. ட்ரீஸில் ப்ரொஜெக்ஷன்ஸ். இதாங்க இந்த ஃபேனு, நியூசிலாண்டோட இந்த ஃபேன் சிம்பிள் இங்கே போட்டிருக்காங்கப்பா. நியூசிலாண்டு எப்பயுமே இந்த ஃபேன் சிம்பிள் போடுவாங்கள்ல இந்த கழுத்தில், இந்த இதில் இந்த ஃபன் அதோட லோகோவில் இருக்கும்ல, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், நியூசிலாண்டர்ஸ் லவ் ஃபன். ஃபன்ஸ் ஆர் ஓன் வித் அ சென்ஸ் ஆஃப் ப்ரைட் ஆன் ஸ்போர்ட்ஸ் ஜெர்சிஸ் ஆல் பிளாக்ஸ். ரக்பி டீமோட பேருங்க இது ஆல் பிளாக்ஸ்னு. In the name of the other national team, silver ferns as the insignia of on Air New Zealand, and more somberly as a symbol of remembrance for New Zealand soldiers who
served and died in the First and Second World Wars. Fern holds an unaccessible place in New Zealand's cultural identity. இதாங்க அந்த ஃபன்ஸ், நியூசிலாண்ட் லவ் ஃபன்ஸ். அந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த ஃபன் சிம்பிள் இருக்குல்ல, இதுதான் அதுக்கான ரீசன். எல்லாருக்கும் பிடிக்கும் நியூசிலாண்டர்ஸ்க்கு வந்து இதை வந்து நல்லா சமர்ப்பிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு ஃபாரஸ்ட்டே உள்ளே ஃபுல்லாக லைட் பண்ணி அதை அங்கங்கே லைட்டை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது எனக்கு இது மட்டும் கொஞ்சம் சுமாராக தெரியுது, மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் கீழே சும்மா லைட்டை வச்சு இது பண்ணியிருக்காங்க, ப்ளோ அப் பண்ணியிருக்காங்க. பிளான்டேஷன் ஃபாரஸ்ட் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல். இதுக்கு வந்து போகிற வழியெல்லாம் அதோட ஹிஸ்ட்ரியை இதில் போட்டிருக்காங்க. பார்த்திங்களா, மேலே ஏறுறாங்க டாலில் இன்னும் மேலே போகிறதுக்கு. அந்த ட்ரீயோட பார்க்லாம் செம்ம பெருசாக தெரியுது எனக்கு. இது நல்லா இருக்குல்ல, அழகாக அந்த லைட்டை போட்டு இது பண்ணுற மாதிரி. இங்கேருந்து அப்படியே இந்த டால் ட்ரீஸ் நடக்கிற பார்த்துக்கெலாம் இதை போட்டிருக்காங்க. ஓகே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு எனக்கு. கடைசியாக ஃபாரஸ்ட்லேருந்து ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு காமிச்சிருக்காங்க. ஃபார் ஓவர் 60 years Tohoma Institute of Technology has one of New Zealand's largest vocational forestry training institution right here in Rotorua. Okay. State of offices from volunteers, experienced tutors, equipped with forest operations. Rotorua's campus is home to New Zealand's National Centre for Excellence for the Forest and Wood Industries. Okay. Each year, local carpentry students build a charity house to sell at auction. All proceeds go back to local community initiatives. ஓகே, வருஷம் வந்து இங்கே இருக்கிற மரத்துலேருந்து லோக்கல் கார்பெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சேரிட்டி வீடு கட்டுவாங்க போல இருக்குது. அதை வந்து ஆக்ஷனில் செல் பண்ணுறாங்க. அது திரும்ப லோக்கல் கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ்ஸ்க்கே அந்த காசு போகுது. நைஸில் இதை மெயின்டைன் பண்ணால் அந்த பெஸ்ட்டுலாம் வராமல் பார்த்துக்கணும்ல. விட்டு தானே எல்லாமே ப்ரிசர்வ் ப்ரிசர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் அண்ட் நவ் ஃபாரஸ்ட்ரி இஸ் மோர் வேல்யூபிள் தேன் யூ திங்க். ஒரே ஒரு ட்ரீ வாக் பண்ண வச்சுட்டு ஃபாரஸ்ட்ரி எவ்வளோ வேல்யூபிள்னு கடைசியில் சொல்லிட்டாங்க ஒரு மெசேஜாக நமக்கு. ஏன் பாருங்கள், இதெல்லாம் வந்தோம் அப்படியே வேன்ஸு கார் எல்லாம் போதும். அந்த மரம் மூலமாக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏறி வந்தோம் மேலே. அது மக்கள் திரும்பி ஏறி போகிறாங்க பாருங்கள், அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம எண்ட் பண்ண போகிறோம். இங்கே அந்த ரெட்வுட்ஸ் ஆல்டிடியூட்னு ஒன்று இருக்குது போல். அது வந்து இந்த மாதிரி ட்ரீலேருந்தே இப்படியே நடக்கலாம். இப்போ திரும்ப இங்கே வந்துட்டோம். இங்கே தான் நம்ம வந்தோம், இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம், அந்த எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஏர்த்வார்ம் இருக்குல்ல, ஏர்த்வார்ம் வர்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே ப்ரொஜெக்டர் இருக்குது, மக்கள் உட்காந்து அந்த இடத்துல ஏர்த்வார்ம் வெளியே வந்து திரும்ப மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நைட்டில் சாயிலில் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக மார்னிங் வந்தால் அந்த ஆல்டிடியூட்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம், நைட் வரதுனால இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய். சப்ஸ்கிரைப் டு விக்கி வேலகன் vlogs.